மக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே மக ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மறுமகிழ்ச்சியான இந்த நல்ல பகல் விளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும், கடந்த நேரங்கள் முழுவதும் எங்களை மிகவும் அற்புதகரமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் எங்களை நடத்தி வந்தீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கூடி அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான தவது பிள்ளைடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆபத்துகளை, எத்தனையோ வேதனைகளை, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வர கர்த்தர் கிருபை கொடுத்து இந்த நாளில் உள்ள சமாதானத்தோடு மையப்படுத்தக்கூடிய கிருபையை நமது பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் கோடாகோடி அம்மை வாழ்த்துகிறோம். சாட்சியம் நமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வந்தபோது பிள்ளைகளை கைவிடாதபடி கிருபையினால் நீர் தாங்கினீர், பாதுகாத்தீர், விடுவித்தீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷம் ஆசீர்வது கூடி வந்த ஒவ்வொரு தமது பிள்ளைகள் மேலும் தேவ சமாதானம் தங்குவதாக. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். நூறத்தனையான பலங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்களாம் அது பிள்ளைகள் அலங்கரியும். பிள்ளைடைய உத்தியோகம், பிள்ளைடைய பணிகள், பிள்ளைடைய குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, வியாபாரங்கள், பிள்ளைடைய யாத்திரைகள், படிப்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய விசேஷ ஆசீர்வாதம் அதிகமாக தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவாவியானவர் எங்களோடு நீர் இடைபடுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக, சகல தடைகளை எங்களை உடைப்பீராக. கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற நம்முடைய மகனை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் நமது மகனோடு கூட பேசி வந்திருக்க ஜனங்களுடைய உள்ளங்கள் தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட ஆவியான கிரியையை நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு அருமையான சகோதரிமார் ஜெபம், வெள்ளிக்கிழமை பகல் உபவாச ஜெபம், சனிக்கிழமை மாலையிலே 6 மணிக்குள்ள ஆயத்த ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஆராதனை. எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபிக்கவும், எல்லா காரியங்களிலும் வந்து பங்கெடுக்கவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். யாருக்கு வீட்டிலேயே வீட்டு கூட்டங்கள் வைக்கணும் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், வைக்கலாம். கடந்த நாளில் தேவியனுடைய வீட்டிலே வீட்டு கூட்டம் வைக்கப்பட்டது. சாட்சி சொன்னீங்களம்மா? சொல்லியா? சரி, சாட்சி சொல்லணும். ஆண்டவன் செய்கிற நன்மைகளை வீட்டிலே வீட்டு கூட்டம் வைக்கிறது. வீட்டில் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தம், வீட்டில் ஒரு சமாதானம், வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் அளவில்லாமல் கிடைக்கும். ஆகையினாலே நாம் வீட்டு கூட்டங்கள் வைக்கவும், வீட்டு கூட்டம் வைத்து அந்த நாள் வருகிற நன்மை என்ன என்பதை தேவ சமூகத்தை சொல்லும்போது மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக, சந்தோஷமாக, உற்சாகமாக இருக்கும் அல்லவா? ஆகையினாலே கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்துள்ள பகுதியிலே தேவ ஆவியார் தம்முடைய மகனை கொண்டு தொடர்ந்து பேசுவாராக. ஆவியானுடைய கருத்தை அர்ப்பணித்து ஆண்டவரே என்னோடு பேசும் என்று எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தை காணப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை விடுத்து சொல்லுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஆண்டவர் சகல